வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு ஜூஸோடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். எண்ணற்ற பலன்களை இந்த ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கும். இந்த ஆரஞ்சு ஜூஸில் கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் மற்றும் இரும்பு சத்துக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆரஞ்சு பழத்தில் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் உடலில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை உங்களுக்கு நீக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய இதய பிரச்சனையை நீக்கிறதுல தொடங்கி சிறுநீரக பிரச்சனை நீக்கிறது தொடங்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வரைக்குமே ஆரஞ்சு ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம், இன்னும் பிற மருத்துவ நன்மைகளை ஆரஞ்சு ஜூஸ் எப்படி உங்களுக்கு தருது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு நீங்க ஆரஞ்சு ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸை நீங்க அடிக்கடி குடித்து வருவதால இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக செல்வதற்கு ஆரஞ்சு ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஹெர்ஸ்பெரிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள், இந்த வேதிப்பொருள் இதயத்துல அடைப்பு ஏற்படாமல் தடுக்கும். மேலும் இது இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய நரம்புகள்ல இறுக்கம் ஏற்படுவதை தடுக்குது. இதய கோளாறுகள் வருவதையும் தடுக்குது. மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்குது. ஸோ அதனால நீங்க ஆரஞ்சு ஜூஸை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏறாமல் தடுக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். காயங்களை குணப்படுத்துறதுக்கு ஆரஞ்சு ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதால அதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நமது உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களை வெகுவாக குணப்படுத்துது. அல்சர் பிரச்சனையால குடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்கள், அந்த பாதிப்பு எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த ஃப்ளவனாய்டு, அதாவது இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கும் காயங்களை குணப்படுத்துறதுக்கும் ஆரஞ்சு ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க அதிகரிச்சு பலவிதமான நோய்களை குணப்படுத்தணும்னா ஆரஞ்சு ஜூஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் உங்களுடைய இம்யூன் பவரை அதிகரிக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய இம்யூன் பவரை இன்னும் பலப்படுத்தி ஒட்டுமொத்தமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே உங்களுக்கு பலப்படுத்துறதால வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். அதாவது பிளட்ல உங்களுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அந்த எந்த விதமான நோயுமே நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களுமே குணப்படுத்திக்கலாம். அதே போல சீசனா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்க வராமல் தடுத்துக்கலாம். செரிமான மண்டலத்தை கூட சரி செய்யறதுக்கு இந்த விட்டமின் சி சத்துக்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்கி போறதுக்கு, நாளடைவில் சிறுநீரக பிரச்சனை உங்களுக்கு வராமல் ஃபியூச்சர்ல தடுக்கணும் அப்படின்னாலும் ஆரஞ்சு ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்துல கற்கள் உருவாதை நீங்க தடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரகத்துல கற்கள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்களை குறைச்சி நீங்க வெளியேற்றிக்கலாம். அதுக்கு நீங்க சிறுநீரக பிரச்சனை நீங்கி சிறுநீரக மண்டலம் தன்னுடைய வேலையை, அந்த கழிவு நீக்க வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு ஆரஞ்சு ஜூஸை நீங்க தொடர்ந்து குடிங்க. உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு உணவுப் பொருட்களுக்குமே நன்மை தீமை அப்படின்னு இருக்கதான் செய்யுது. அந்த வகையில் ஆரஞ்சு ஜூஸுக்கும் ஒரு சில தீமைகள் இருக்கு. அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவும் நல்லது. ஸோ அந்த தீமைகள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்குவோம். ஆரஞ்சு ஜூஸ் நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதால அதை நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு முழு ஆரஞ்சு ஜூஸ் 62 கிராம் கலோரிகள் இருக்கு. ஆகையால நீங்க அதாவது ஒரு முழு ஆரஞ்சு பழத்தை வச்சு ஜூஸ் போட்டீங்கன்னா அதுல 62 கிராம் கலோரிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையால நீங்க அதை தினமும் ஆரஞ்சு பழ ஜூஸை குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கலோரி சத்து உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய கலோரியினுடைய சேர்ந்து இன்னும் அதிகமான கலோரிகளை உருவாக்குறதால இதன் விளைவாக உங்களுடைய உடல் எடையானது விரைவில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அப்படின்னா, நீங்க உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த ஆரஞ்சு ஜூஸை போதுமான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க ஆரஞ்சு ஜூஸை அதிகமாக குடிக்கிறதால ஏற்படும். ஆரஞ்சு பழ ஜூஸ் ஒரு சிலவற்றை நன்மைகள் நமக்கு அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை நீங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில தீமைகளையும் அது அளிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போலதான் நீங்க இந்த ஆரஞ்சு பழத்துல நார் சத்து நிறைஞ்சிருக்குங்க இல்லையா, அதனால நீங்க இதை ஜூஸாக செஞ்சு அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தமான தீமைகள்லாம் ஏற்பட்டு உங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதிக்கும். ஸோ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும் நீங்க ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்காதீங்க. நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஆரஞ்சு ஜூஸை அதிகமாக குடிக்கும் போது. நாம குடிக்கக்கூடிய ஆரஞ்சு பழ ஜூஸ்ல ஃப்ரக்டோஸ் இருக்கிறது போல அதுல அமிலத்தன்மையும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட அமிலத்தன்மை வாய்ந்த ஜூஸை நீங்க அதிகமாக குடிக்கும் போது நெஞ்சு எரிச்சல், குமட்டல்,
மற்றும் வாந்தி போன்ற பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படும். ஸோ அதனால நீங்கள் இதை போதுமான அளவுக்கு குடிங்க. ஸோ மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான், நீங்கள் ஆரஞ்சு ஜூஸை போதுமான அளவுக்கு குடிச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். தூக்கமின்மைக்கான காரணமாக நீங்கள் ஆரஞ்சு ஜூஸை அதிகமாக குடிக்கிறது உங்களுக்கு அமைஞ்சிரும். உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஜூஸாக குடிக்கும்போது சரியான அளவில் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சத்துக்கள் நமக்கு தீமையினையும் தரும். ஆகவே நீங்கள் இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் அளவோட எடுத்துக்கொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை, அதாவது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு பழ ஜூஸில் அதிக அமிலத்தன்மை இருக்குது. ஸோ இந்த அதிக அமிலத்தன்மை வந்து தூக்கமின்மை பிரச்சனை வருவதற்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. தலைவலி உங்களுக்கு அதிகமாகிடும் நீங்கள் அதிகமாக ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா. பொதுவாக நம்மளுடைய உடலில் அமிலத்தன்மை அப்படின்றது சிறிதளவு தான் காணப்படும். ஆகையால நம்ம அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள், தின்பண்டங்கள் மற்றும் குளிர்பானங்கள், ஸோ இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதால் நம்மளுடைய உடலில் தலைவலி மற்றும் வீக்கம் போன்ற சைடு எஃபெக்ட், அந்த பக்க விளைவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை சாப்பிட்றது மூலமாக அமிலத்தன்மையை அதிகமாக்கிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ ஆரஞ்சு பழ ஜூஸை இது போன்ற பின் விளைவுகள்லாம் ஏற்படாமல் இருக்கணும்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் குறைவாக குடிக்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் இல்லாமல் இயற்கையை நமக்கு அளிச்சிருக்கக்கூடிய இனிய ஒரு பழமான ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு நலமோடு குடிங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.